எரிச்சல் அடையலாமா? கண்டிப்பா அடையுங்கள். எரிச்சல் ஏன் வருது அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இன்னொருத்தர் நடக்கணும். நடந்தா உங்களுக்கு சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா எரிச்சல் கொள்ளலாம். இதுதான் அதற்கான அடிப்படை. அப்ப நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏற்ற மாதிரி அடுத்தவங்க மாறணும், மாறினா நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லைன்னா எரிச்சல் அடைவேன் என்பதை விட்டுட்டு மற்றவங்க விரும்புற மாதிரி, மற்றவங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை முறைக்கு, ஒரு நல்ல மனநிலைக்கு நாம மாறிட்டோம்னா நமக்கு எரிச்சல் என்பதே நம்முடைய மனதில் இருக்காதுங்க. ஏன்னா இந்த எரிச்சல், மன அழுத்தம், மன இறுக்கம், மனச்சோர்வு, இது எல்லாமே நம்முடைய மனதை பாதித்து நம்முடைய வாழ்க்கையையே கஷ்டமா மாத்திட்டோம், நரகமா மாத்திட்டோம். வேண்டவே வேண்டாங்க. எப்பொழுதும் நல்லதை நினைத்து, நல்லதை செய்து, நல்லவராய் வாழுங்கள். ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க வளர்க.